Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நல்ல ஒரு நான்வெஜ் ரெசிபி, நான்வெஜ் பிரியர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு செய்கிறது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் நல்ல ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஜூஸியாக சிக்கன் வெந்து அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஆக்சுவல் தந்தூரி சிக்கன் வந்து நம்ம அவனில் செய்யணும், இல்லைனா அந்த தணலில் கிரில் பண்ணி எடுக்கணும். அதுதான் வந்து தந்தூரி சிக்கன். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட், எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தணலில் வேக வச்ச சிக்கன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஜூஸியாக வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இங்கே நான் 600 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். போனோடு இருக்கிற லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இப்படி லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து மசாலா பொடியெல்லாம் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா வெந்து கிடைக்கும்போது சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக வந்து நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடுறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள். அதில் சீரகமும் மிளகும் இருக்குது. சப்போஸ் வெறும் மல்லித்தூள்னால் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. இந்த மசாலா பொடியெல்லாம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அவங்க டேஸ்ட்டு மாறுபடும். பட் இதெல்லாம் பேசிக்காக போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டேன். அதில் 1 ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு சின்ன எலும்பிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு உள்ள சேர்த்திக்கிறேன். கண்டிப்பாக எலும்பிச்சம்பழம் சேர்க்கணும். அந்த எலும்பிச்சம்பழ சாரோடு சேர்ந்து இந்த மசாலாலாம் சேர்ந்து சிக்கன் ஊறும்போது தான் வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து கலந்தாச்சு. இது மினிமம் கண்டிப்பாக 1 மணி நேரம் ஊறணும். எவ்வளோ நேரம் அதுக்கப்புறம் ஊறினாலும் வந்து ரொம்ப நல்லது தான். நல்லா வந்து ஜூஸியாக நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். பட் மினிமம் 1 மணி நேரம் நாள் ஊறணும். ஸோ எல்லாம் கலந்து அது என்ன மூடி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். இப்போ ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே மசாலா போட்ட சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகி ஊறி நல்லா ரெடியாக இருக்குது. குக் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இனி நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து நல்லா ஒரு ப்ராடு பேனாக, நல்ல ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்துருக்கிறேன். இப்படி மூடி உள்ள பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அதை குக் பண்ணி எடுக்க முடியும். நல்லா ஹெவி பாட்டம் பேனாக வந்து எடுத்துக்கணும். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் 2 ஸ்பூன் ஆயில் விடுறேன். எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். பட்டர் போட்டால் இன்னுமே நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆயிலில் வந்து நல்லா அந்த பேன் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சிக்கன்களை அடுக்கி விட்டுறலாம். மசாலா போட்டு ஊறின சிக்கனை வந்து அப்படியே ஜஸ்ட் வச்சு விட்டுறணும். இப்போ சிக்கன் பீசஸை அழகாக அடுக்கியாச்சு. மீதி இருக்கிற மசாலாவும் வந்து மேலே அழகாக தடவி விட்டுறலாம். இந்த 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டுமே போதும். நம்மளுக்கு சிக்கன் வெந்து வர மூடி வச்சு வேகும்போது அதுவே தண்ணி விட்டு வெந்து அதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிடும். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 6-7 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டால் போதும். மொத்தமாக ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டால் போதும். ஸோ இப்போயே பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்துருச்சு. மசாலாவும் அழகாக பிடிச்சி வெந்து வருது. ஸோ இப்போ மறுபடியும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் திருப்பி போடணும். இப்போ சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இனி அந்த மசாலா மட்டும் ட்ரை ஆனால் நம்மளுக்கு போதும். பாருங்கள், மசாலா பிடிச்சி அந்த சிக்கன் நல்லா வெந்தது நம்மளுக்கு தெரியுது. மசாலா மட்டும் கொஞ்சமாக இனி ட்ரை ஆனால் போதும், எடுத்து நம்ம பரிமாறிடலாம். அந்த சிம்னி லைட்டு போட்டு இப்போ காமிக்கிறேன். அந்த மேலே ட்ரை ஆகி வர்றது நம்மளுக்கு அழகாக தெரியுது. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பரிமாறி விட்டுறலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான சூப்பரான தந்தூரி சிக்கன் ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸ் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.